ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்கள் எம்எம்ஐஜே கார்ஸில் 2010 2 ஓனரு வண்டி லாஸ்ட்டில் இருக்க அட்ரஸ் பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் ஆர்டிஓவில் இருக்குது. என்பிஎஃப் டைப்பு, பெட்ரோல்லையும் ஓடும் கேஸ்லேயும் ஓடும். வாங்க வண்டி அவுட்ரை பார்க்கலாம். எப்பயும் போல் சொல்கிறது தான், எந்த விதமான வேலையும் கிடையாது, ஒரிஜினாலிட்டியோடு இருக்குது. 2010 2 ஓனரு லாஸ்ட் ஆடியோ பார்த்தீங்கன்னா திண்டுக்கல்லே இருக்குது. டயர் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 4மே வந்து 90 பைசா கண்டிஷனில் இருக்குது. ஸ்டிக்கரிங் ஒட்டியிருக்காங்க, டோர் வைசர், வீல் கப் போட்டிருக்காங்க. அவுட்ரை பார்த்துக்கோங்க. பாடி லைன் ஒரிஜினாலிட்டியாக இருக்குது. ஃபஸ்ட்டு சுற்றி அவுட்ரை பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? வாங்க இப்போ உள்ளுக்கு என்ன இருக்க பார்ப்போம். கவுல் பேஸ்ட் பிரிக்காத வண்டி. ஃபஸ்ட்டு கவுல் பேஸ்ட்டை பார்த்துக்கோங்க. இந்த இடத்துல இருக்குது பாருங்கள் பேஸ்ட்டு. நான் ஒவ்வொரு வீடியோலையுமே சொல்லியிருப்பேன் நான். லாஸ்ட் வரைக்கும் பார்த்துக்கோங்க. அந்த கவுல் பேஸ்ட் பிரிக்கலை, எந்த விதமான வேலைகளும் கிடையாது. 2 ஓனரு, 5 வருஷம் எஃப்சி, 1 வருஷம் இன்சூரன்ஸ் இருக்குது. வண்டி இருக்கிற பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் கலெக்டர் ஆஃபீஸில் இருக்குது. வந்து பார்த்தீங்கன்னா எல்பிஜி செட் பண்ணியிருக்காங்க. பெட்ரோல்லையும் ஓடும், கேஸ்லேயும் வண்டி ரன்னிங்கில் தான் இருக்குது. அதே மாதிரி இந்த சைடு பார்த்துக்கோங்க. இது ஏன் சொல்கிறதுனா, இந்த இது வந்துச்சுன்னா அடிபடாத வண்டி, ஆக்சிடென்ட் எதுவுமே ஆகாது. அண்ட் அது வந்து ஒரிஜினல் பேஸ்ட்டோடையே இருக்கும். இந்த பேஸ்ட் வைக்கிறக்கே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 20,000 25,000 ரூபாய் கேட்பாங்க. பாருங்கள், இந்த இடத்துல ஒரு பேஸ்ட்டு, இங்கே ஒரு பேஸ்ட்டு, இந்த இடத்துல ஒரு பேஸ்ட்டு இருக்கும். இங்கிட்டு பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? இப்போ கவுல் பேஸ்ட்டை பார்த்துட்டிங்களா? பிளாட்ஃபார்ம்லாம் பாருங்கள் சுத்தமாக இருக்கும். அதனால் இன்னும் மேட் ஒட்டாமல் வச்சுருக்காங்க. பேட்ரி SF சோனிக்கு தான் போட்டிருக்காங்க. பிளாட்ஃபார்ம்லாம் சுத்தமாக இருக்குது. ஒரு அரிப்பு எதுவுமே கிடையாது. சீட்டு கவரு அதே மாதிரி இந்த சைடு பார்த்துக்கோங்க. இது ஏன்னா சில பேர் இதை பார்க்காம எடுத்துருவீங்க, அப்புறம் வேலை வந்து அவ்வளோ வேலை இருக்கும், இவ்வளோ வேலை இருக்குன்னு சொல்லுவீங்க. இந்த சைடும் பேஸ்ட்டை பார்த்துக்கோங்க. கவுல் பேஸ்ட் இருக்குங்களா? இதுதான் வந்து கவுல் பேஸ்ட்டுங்கிறது, இந்த லைன் கோடு. அதே மாதிரி அந்த சைடும் பார்க்கலாம். இந்த சைடு ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க. வாங்க இப்போ அங்கே போய் பார்க்கலாம். இந்த சைடும் பார்த்துக்கோங்க. பீஸெல்லாம் வெட்டி பீஸெல்லாம் வெட்டி தான் போட்டிருக்காங்க. வண்டி வந்து பார்த்தீங்கன்னா என்பிஎஃப் டைப்பு, 2 ஓனரு, 5 வருஷம் எஃப்சி, 1 வருஷம் இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இருக்குது. இன்ஜின் செக்ஷன் நம்ம அப்புறமேல் பார்ப்போம். ஃபஸ்ட்டு கீழே பார்த்துக்கலாம். சேஸை செக் பண்ணிக்கோங்க. டயர் பாயிண்ட்டை பார்த்துக்கோங்க. 4 டயருமே இதே கண்டிஷனில் தான் இருக்குது. சேஸை செக் பண்ணிக்கோங்க. அடியில் நமக்கு கேரி பேக் இருக்குது, இருங்க அதை எடுத்துக்குவோம். கேரி பேக் தான் இருந்துச்சு, அதை எடுத்தாச்சு.
கீழே அண்டர் சேஸை ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. பெட்ரோல் டேங்க் பார்த்தீங்கன்னா பெரிய பெட்ரோல் டேங்க் தான், சின்ன பெட்ரோல் டேங்க் கிடையாது. வண்டி பெட்ரோலே ரன்னிங் ஆகும். கீழே க்ரௌனை பார்த்துக்கோங்க, கட்டு, ஸ்டெப்னி இருக்கு கொடுத்துடலாம். வீடியோ எடுக்கிறக்கா ஸ்டெப்னி இடைஞ்சல இருக்குன்னு அவுத்து வச்சுருக்கோம். ஓகேங்களா? இந்த சைடும் பார்த்துக்கோங்க, ஆயில் லீக்கேஜ் எதுவுமே இருக்காது. கீர் லைட்டாக சவுண்டு கேட்கும். லாஸ்ட்டில் இன்னொரு பார்த்துக்கோங்க இந்த சைடு. ஓகேங்களா? வாங்க இப்போ இன்ஜின் செக்ஷனை பார்ப்போம். இன்ஜின் செக்ஷனை பார்த்துக்கோங்க. என்பிஎஃப் டைப்பு, இமாம் லெசரு, பாட்டில் காயிலு. வண்டி பெட்ரோல்லேயும் ஓடும், கேஸ்லேயும் ஓடும். இப்போ ரேடியேட்டர் திறக்க முடியாது வண்டி ஓட்டிகிட்டு வந்தனால, மற்றபடி எல்லாமே நல்லா இருக்குது. ஆயில் கேஜ் செக் பண்ணோம்னா இங்கே இருக்குது பாருங்கள், ஆயில் கேஜ் உருவி பார்த்துக்கோங்க. ஆயில் இப்போ ரீசெண்டாக தான் மாற்றினது, தெரியுதுங்களா? வண்டி ரெண்டுலேயுமே ரன்னிங்கில் இருக்குது. பெட்ரோல்லேயும் ஓடும், கேஸ்லேயும் ஓடும். இப்போ அங்கிட்டு போய் இந்த கேஸ் கிட் இருக்குது பாருங்கள், இந்த சைடு லவட்டா கிட்டு தான் போட்டிருக்காங்க. லவட்டா கிட்டு ஒரிஜினல் தான் போட்டிருக்காங்க. ஸ்விட்சு, கேஸ் ஸ்விட்சு, ஓகேங்களா? டைனமோ, பெல்ட்டு எல்லாமே வந்து புதுசு தான். வாட்டர் லைனு, ஓஸு, கொலுக்கோஸு. வண்டி ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம். நியூட்ரல் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. வண்டி நியூட்ரல் இருந்தால் வண்டி தட்டனுமே ஸ்டார்ட் ஆகும். வண்டி சாவி போடுவோம் பாருங்கள், அவ்வளோதான். ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆக போக மட்டும் அந்த இதில் மட்டும் சவுண்டு கேட்குது, ஏர் ஃபில்டரில். மற்றபடி வண்டி ரன்னிங்கில் தான் இருக்குது. ஓகேங்களா? இன்ஜின் செக்ஷனை பார்த்துட்டிங்களா? வண்டி இப்போ பெட்ரோலில் ஸ்டார்ட் ஆகி கேஸுக்கு கன்வெர்ட் ஆச்சுன்னா வண்டி கேஸில் ஓடும். அந்த ஸ்டார்ட் ஆக போக மட்டும் கிடுக்கிடுன்னு சவுண்டு கேட்கும். மற்றபடி எந்த விதமான இதுவும் கிடையாது. பிளாட்ஃபார்ம்லாம் பார்த்துக்கோங்க, உள்ளுக்குள்ள இன்டீரியர்லாம் பார்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வண்டியை ஓட்டி பார்ப்போம். அந்த சைடு போய் பார்க்கணும்னா வாங்க அந்த சைடு பார்த்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வண்டியை ரன்னிங் பண்ணி பார்த்துருவோம். வாங்க ஓட்டி பார்ப்போம். வண்டி இப்போ ஃபஸ்ட் கியரில் மூவ் ஆகுது. செகண்ட் கியரு மேடு பள்ளமாக இருக்கனால சவுண்டு கேட்குது. ஓகேங்களா? வண்டி தேர்ட் கியரில் மூவ் ஆகுது. ரிவர்ஸை செக் பண்ணுறீங்களா? வண்டி ரிவர்ஸ் கீரில் மூவ் ஆகுது. ஆம்னி 2010 மாடலு, 2 ஓனரு, எந்த விதமான வண்டியில் வேலையும் கிடையாது. என்பிஎஃப் டைப்பு பெட்ரோல்லேயும் ஓடும், கேஸ்லேயும் ஓடும். வண்டி வேணுங்கிறவங்க திண்டுக்கல் கலெக்டர் ஆஃபீஸ் பக்கத்தில் வந்து கம்ப்ளைண்டில் நம்பர் கொடுக்குறேன், கால் பண்ணி கேளுங்க.
நல்ல முறையில் வண்டி வாங்கி நல்ல முறையில் பயணம் செய்ய வாழ்த்துக்கள். நன்றி.